பிரைஸ் லார்ட். இன்றைக்கு எபேசியர் அதிகாரம் 1-3 முடிய சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி: தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனானவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: அப்போஸ்தலனாகிய பவுல் யாருடைய அப்போஸ்தலன்? பதில்: இயேசு கிறிஸ்துவினுடைய. கேள்வி: பவுல் எபேசுவிலுள்ள யாருக்கு கடிதம் எழுதினார்? பதில்: பரிசுத்தவான்கள். கேள்வி: பரிசுத்தவான்கள் யாருக்குள் விசுவாசிகளாயிருந்தார்கள்? பதில்: கிறிஸ்து இயேசுவுக்குள். கேள்வி: நம்முடைய பிதா யார் என்று பவுல் கூறினார்? பதில்: தேவன். கேள்வி: பிதா எவைகளினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்? பதில்: ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால். கேள்வி: கிறிஸ்துவுக்குள் பிதா நம்மை எங்கே ஆசீர்வதித்திருக்கிறார்? கேள்வி: உன்னதங்களிலே. கேள்வி: நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? பதில்: உலகத் தோற்றத்துக்கு முன்னே. கேள்வி: பிதா தமது பிரியமானவருக்குள் நமக்கு தந்தருளியது என்ன? பதில்: கிருபையின் மகிமை. கேள்வி: பிதா நம்மை தமக்கு டேஷ் முன் குறித்திருக்கிறார்? பதில்: சுவிகார புத்திரராகும்படி. கேள்வி: இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது எது? பதில்: பாவ மன்னிப்பாகிய மீட்பு. கேள்வி: கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணியவர் யார்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: கிறிஸ்து தமக்குள்ளே தீர்மானித்திருந்த எதை பவுலுக்கு அறிவித்தார்? பதில்: தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை. கேள்வி: கிறிஸ்துவுடைய தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: இரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது எது? பதில்: சத்திய வசனம். கேள்வி: சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எது? பதில்: பரிசுத்த ஆவி. கேள்வி: விசுவாசிகளான போது யாருக்குள் முத்திரை போடப்பட்டோம்? பதில்: கிறிஸ்துவுக்குள். கேள்வி: கிறிஸ்துவுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுபவர்கள் யார்? பதில்: கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். கேள்வி: நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறவர் யார்? பதில்: பரிசுத்த ஆவி. கேள்வி: தெளிவை அளிக்கிற ஆவியை நமக்கு தருபவர் யார்? பதில்: மகிமையின் பிதா. கேள்வி: பரிசுத்தவான்களிடத்தில் மகிமையின் பிதாவானவருக்கு உண்டாயிருக்கிறது எது?
பதில் மகிமையின் ஐஸ்வர்யம். கேள்வி பிதாவானவர் யாரிடம் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை நடப்பித்தார்? பதில் கிறிஸ்துவிடம். கேள்வி பிதாவானவர் நமக்கு எப்படிப்பட்ட கண்களை கொடுக்க வேண்டுமென்று பவுல் வேண்டினார்? பதில் பிரகாசமுள்ள மனக்கண்களை. கேள்வி எல்லா துரைத்தனத்துக்கும் மேலாய் உயர்ந்தவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி எல்லா அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாய் உயர்ந்தவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி சரீரமான சபைக்கு மேலான தலையாக தந்தருளப்பட்டவர் யார்? பதில் கிறிஸ்து. கேள்வி நாம் எவைகளில் இறந்தவர்களாயிருந்தோம்? பதில் அக்கிரமங்கள், பாவங்கள். கேள்வி முற்காலத்தில் நாம் எதற்கு ஏற்றபடி நடந்து கொண்டோம்? பதில் இவ்வுலக வழக்கத்திற்கு. கேள்வி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடம் இப்பொழுது கிரியை செய்கிறவர் யார்? பதில் ஆகாயத்து அதிகார பிரபு. கேள்வி முற்காலத்திலே நாம் எவைகள் விரும்பினவைகளை செய்தோம்? பதில் மாம்சமும் மனசும். கேள்வி சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல எதின் பிள்ளைகளாயிருந்தோம்? பதில் கோபாக்கினையின். கேள்வி இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவன் நம்மை யாருடனே கூட உயிர்ப்பித்தார்? பதில் கிறிஸ்துவுடன். கேள்வி நாம் எதனாலே ரட்சிக்கப்பட்டோம்? பதில் கிருபை. கேள்வி தேவன் நம்மிடம் யாருக்குள் தயவு வைத்தார்? பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள். கேள்வி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை எங்கே உட்காரும்படி செய்தார்? பதில் உன்னதங்களில். கேள்வி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது எதனால் உண்டானதல்ல? பதில் கிரியைகள். கேள்வி நாம் எவைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? பதில் நற்கிரியைகள். கேள்வி முன்னே மாம்சத்தின்படி யாராயிருந்தோம்? பதில் புறஜாதி. கேள்வி மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிறது எது? பதில் விருத்த சேதனம். கேள்வி அக்காலத்தில் நாம் யாருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம்? பதில் இஸ்ரவேல். கேள்வி முன்னே தூரமாயிருந்த நாம் யாருக்குள் சமீபமானோம்? பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள்.
கேள்வி: கிறிஸ்து இயேசுவுக்குள் எதினாலே சமீபமானோம்? பதில்: கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. கேள்வி: நமது சமாதானக்காரனர் யார்? பதில்: கிறிஸ்து இயேசு. கேள்வி: இரு திறத்தாரையும் ஒன்றாக்கியவர் யார்? பதில்: கிறிஸ்து இயேசு. கேள்வி: பகையாக நின்ற நடுசுவர் எது? பதில்: பிரிவினை. கேள்வி: இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தவர் யார்? பதில்: கிறிஸ்து இயேசு. கேள்வி: கிறிஸ்து பகையை எதனால் கொன்றார்? பதில்: சிலுவையினால். கேள்வி: கிறிஸ்து இயேசு இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக யாருக்கு ஒப்புரவாக்கினார்? பதில்: தேவனுக்கு. கேள்வி: சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தவர் யார்? பதில்: கிறிஸ்து இயேசு. கேள்வி: பிதாவினிடத்தில் சேர்ந்த நாம் இனி எவர்களல்ல? பதில்: அந்நியர், பரதேசிகள். கேள்வி: நாம் இனி எவர்களோடே ஒரே நகரத்தாராயிருக்கிறோம்? பதில்: பரிசுத்தவான்கள். கேள்வி: நாம் யாருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறோம்? பதில்: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். கேள்வி: இயேசு கிறிஸ்து மேல் இணைக்கப்படும் மாளிகை எப்படி எழும்புகிறது? பதில்: பரிசுத்த ஆலயமாக. கேள்வி: பரிசுத்த ஆலயம் யாருக்குள் எழும்புகிறது? பதில்: கர்த்தருக்குள். கேள்வி: நாம் இயேசுவின் மேல் எதுவாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம்? பதில்: தேவனுடைய வாசஸ்தலமாக. கேள்வி: புறஜாதியாயிருக்கிறவர்கள் பொருட்டு கட்டுண்டவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுல் யாரின் நிமித்தம் கட்டுண்டவராயிருந்தார்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்தரர் என பவுல் யாரை குறித்து கூறினார்? பதில்: புறஜாதியார். கேள்வி: கிறிஸ்துவுக்குள் தேவன் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகள் யார்? பதில்: புறஜாதிகள். கேள்வி: பவுலுக்கு இரகசியத்தை வெளிப்படுத்தி அறிவித்தவர் யார்? பதில்: கிறிஸ்து. கேள்வி: பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எது? பதில்: கிறிஸ்துவின் இரகசியம். கேள்வி: பவுலுக்கு அளிக்கப்பட்ட வரம் எப்படி அளிக்கப்பட்டது? பதில்: தேவனுடைய பலத்த சத்துவத்தால். கேள்வி: பவுல் எதை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்கு கிருபை பெற்றார்? பதில்: கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியம்.
கேள்வி: நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்குள் தேவன் கொண்டிருந்தது எது? பதில்: அனாதி தீர்மானம். கேள்வி: தேவனுடைய அனந்த ஞானமானது எதன் மூலமாக தெரியவரும்? பதில்: சபையின். கேள்வி: தேவன் யாரைக் கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: தேவனுக்குள் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்தது எது? பதில்: இரகசியத்தினுடைய ஐக்கியம். கேள்வி: கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் நமக்கு எவைகள் உண்டாயிருக்கிறது? பதில்: தைரியம், திடநம்பிக்கை. கேள்வி: பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமகாரணர் யார்? பதில்: இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா. கேள்வி: பவுல் யாரை நோக்கி முழங்கால் படியிட்டார்? பதில்: இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா. கேள்வி: இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலே எதில் வல்லமையாய் பலப்பட வேண்டும்? பதில்: உள்ளான மனுஷனில். கேள்வி: விசுவாசத்தினாலே நமது இருதயங்களில் வாசமாயிருக்க வேண்டியவர் யார்? பதில்: இயேசு கிறிஸ்து. கேள்வி: நாம் எதிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக வேண்டும்? பதில்: அன்பு. கேள்வி: எதின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர வேண்டும்? பதில்: கிறிஸ்துவினுடைய அன்பு. கேள்வி: கிறிஸ்துவினுடைய அன்பை யாரோடு கூட உணர வேண்டும்? பதில்: சகல பரிசுத்தவான்கள். கேள்வி: எதை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும்? பதில்: அறிவு கெட்டாத கிறிஸ்துவின் அன்பை. கேள்வி: தேவனுடைய சகல டேஸ் நிறையப்பட வேண்டும்? பதில்: பரிபூரணத்தாலும். கேள்வி: நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறவர் யார்? பதில்: பிதா. கேள்வி: சபையிலே யார் மூலமாய் பிதாவுக்கு மகிமை உண்டாவதாக? பதில்: கிறிஸ்து இயேசு. God bless you.